டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கே 170 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள நிலையில் பெசன்ட் நகர் கடற்கரையில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ பெசன்ட் நகர் கடற்கரையில கடல் அலைகள் எத்தனை அடிக்க எழும்பி இருக்கின்றன? பொதுமக்கள் யாரும் கடற்கரையில் இல்லாதது உறுதி செய்யப்பட்டிருக்கா? டிட்வா புயல் சென்னைக்கு அருகே 170 கிலோமீட்டரில் தற்போது மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தற்போது இந்த பெசன்ட் நகர் கடற்கரைக்கு பொதுமக்களை யாரும் காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதிக்கவில்லை. இன்று காலை முதலே காவல்துறை தரப்பிலிருந்து பெசன்ட் நகர் கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக மாலை நேரத்தில் அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் என்பது பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று மாலை ஒரு 4 மணி முதலே ஏராளமான பொதுமக்கள் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வருகை தந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பொதுமக்களுக்கு இந்த புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக தற்போது இந்த கடற்கரையில் அனுமதி இல்லை என்ற தகவலை தெரிவித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் தற்போது கடற்கரைக்கு அனுமதிக்கப்படாமல் தற்போது திருப்பி அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளும் பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக இந்த பெசன்ட் நகர் கடற்கரை தற்போது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை காட்டிலும் முற்றிலுமாக மக்கள் கூட்டம் இல்லாமல் விரிச்சோடி காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் சென்னைக்கு தொடர்ச்சியாக நெருங்கி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் சென்னையின் அந்த பெசன்ட் நகர் கடற்கரையின் கடல் சீற்றம் என்பது இன்று காலை முதலே அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் அந்த சீற்றம் என்பது அதிகரித்து காணக்கூடிய நிலையில் தற்போது என்பது மிக அதிக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. குறிப்பாக வழக்கமாக கடல் அலைகள் வருவதற்கு மாற்றாக தற்போது 2 to 3 அடி உயரத்திற்கு அந்த அலைகள் எழும்பி தரையை தொடக்கூடிய அளவில் தான் தற்போது இந்த அலைகளின் வேகம் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை. காற்றின் வேகமுமே தரைக்காற்றின் வேகமும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக தான் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக ஒலிபெருக்கிகள் மூலமாக பொதுமக்கள் தேவையில்லாமல் இந்த மெரினா கடற்கரை அதேபோல பெசன்ட் நகர் கடற்கரை போன்ற பகுதிகளுக்கு வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் தொடர்ச்சியாக அந்த ஒலிபெருக்கிகள் மூலமாக தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையும் தொடர்ச்சியாக தற்போது இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி பாலாஜி, விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.